ஹலோ, வெல்கம் பேக். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து எக்ஸம்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ எக்ஸம்ஷன்ஸ்னால் என்னென்னா, நமக்கு எப்போவுமே கேபிட்டல் கெயினில் ரொம்ப லம்ப் அமௌண்ட் வரும், பெரிய பெரிய அமௌண்ட் வரும். ஸோ ஜஸ்ட் இமேஜின் யூ பேயிங் டேக்ஸ் ஆன் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் அமௌண்ட், க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் அமௌண்ட். இட் வில் பி வெரி ஹை, ரைட்? ஸோ இந்த மாதிரி நேரத்தில் கவர்மெண்ட் கொஞ்சம் ரிலீஃப் கொடுக்கணும்னு நினச்சி கொண்டு வந்த விஷயம் தான் எக்ஸம்ஷன். ஓகேவா? ஸோ எக்ஸம்ஷனில் நிறைய எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது. 54 சீரீஸ் ஃபுல்லாகவே எக்ஸம்ஷன் தான். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து செக்ஷன் 54. ஃபைனா? ஸோ செக்ஷன் 54 என்னது அப்படின்னா, இது வந்து ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி வாங்கி ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ. ஸோ வென் ஐ ட்ரான்ஸ்ஃபர் அ ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஐ கோ டு பை அனதர் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி, அப்போ தான் வந்து இது வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ ரெசிடென்ஷியல் என்னடா இது ஸோ ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வாங்குகிறேன். இப்படி யார் மேம் பண்ணுவான்? எனக்கு இருக்க வீடு பிடிக்கல, இது விற்றுட்டு நான் வேறு வீடு வாங்குகிறேன். ஸோ அந்த மாதிரி கேசஸில். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின், இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், யாரெல்லாம் இந்த டிடக்ஷன் கிளைம் பண்ணலாம், அதான் வரும். கரெக்டாக? ஸோ எலிஜிபிலிட்டி நம்ம இந்த மொத்த டிடக்ஷன்ஸ்லையும் ஒரு 5-6 பார்ட்டில் பிரிக்க போகிறோம். யாருக்கு எலிஜிபிள், நேச்சர் ஆஃப் அசட் என்ன வாங்குகிறோம், என்ன நேச்சர் ஆஃப் அசட் என்ன விற்கிறோம், என்ன கைண்ட் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் இது, இதுக்கு வந்து எவ்வளோ லிமிட்டுக்கு வந்து டிடக்ஷன் நம்ம வாங்க போகிறோம். இந்த க்ரைட்டீரியாவில் தான் நம்ம மேஜராக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு எலிஜிபிள் யாரெல்லாம் எலிஜிபிள்? இண்டிவிஜுவல் ஹெச்எஃப், இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்எஃப், இவங்க 2 பேருமே இதுக்கு எலிஜிபிள். ஃபைனா? நெக்ஸ்ட்டு நேச்சர் ஆஃப் அசட். நேச்சர் ஆஃப் அசட்னா இது லாங் டர்மா ஷார்ட் டர்மா அந்த மாதிரி. ஓகேவா? நேச்சர் ஆஃப் அசட்டில் எப்போவுமே லாங் டேர்ம் கேபிட்டல் அசட் தான் நம்ம எடுத்துப்போம். ஃபைனா? நெக்ஸ்ட்டு அசட் டு பி ட்ரான்ஸ்ஃபர்ட். என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம், எந்த அசட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம், எந்த அசட் வாங்க போகிறோம். அசட் டு பி ட்ரான்ஸ்ஃபர்ட். என்ன அசட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் இந்த இடத்துல? ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஹூஸ் இன்கம் இஸ் சார்ஜபிள் அண்டர் IFRS. ஓகேவா? என்னது? ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி whose income is taxable under IFRS. ஓகேவா? ஸோ யார் எலிஜிபிள்? இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்எஃப். நேச்சர் ஆஃப் அசட் என்னது? லாங் டேர்ம் கேபிட்டல் அசட். அண்ட் இது எந்த மாதிரி அசட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும்? ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி விச் இஸ் எலிஜிபிள் ஃபார் காம்படிஷன் அண்டர் IFRS. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அசட் என்ன வாங்கணும்? அசட் டு பி அக்வயர்ட். ஃபஸ்ட்டு பார்த்தது எந்த அசட்டை விற்கணும், இப்போ பார்க்குறது எந்த அசட் நம்ம வாங்க போகிறோம். அசட் டு அக்வயர். இதுவுமே என்னது? ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? இப்போ ஷார்ட்டாக RHPன்னு சொல்லிக்கலாம். ஓகேண்ணா? ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன் இந்தியா. எத்தனை? 1 குவான்டிட்டி. ஓகேவா? ஸோ அதையும் எழுதிக்கலாம். ஒன் ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. பட் இதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. எழுதிக்கோங்க. However, so where the capital gain, இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா நமக்கு ஒரு கேபிட்டல் கெயின் வந்திருக்கும், அதனால தான் நம்ம டேக்ஸ் கட்ட வேண்டிய சிச்சுவேஷன் வருது. கரெக்டாக? ஸோ வேறு கேபிட்டல் கெயின் எக்ஸீட் 2 crore rupees. ஓகேவா? அந்த டைமில் assessee can purchase up to 2 house property. Assessee can also purchase or construct 2 house property. அதுவும் என்ன ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி? ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? இந்த ஆப்ஷன் write down. This option can only once be exercised by an assessee. ஒரு அசஸியால் அவரோட லைஃப் டைமில் இந்த ஆப்ஷனை ஒன்ஸ் தான் பண்ண முடியும், அப்பப்போ பண்ண முடியாது. ஓகேவா?
ஃபைன். இப்போ இதெல்லாம் ஓகே. என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு தெரிஞ்சிடுச்சு, எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு தெரிஞ்சிடுச்சு, அது எந்த கைண்ட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்னு தெரிஞ்சிடுச்சு. இப்போது எந்த அமௌண்ட் வந்து டேக்ஸபிள் அதான் தெரியணும் இல்லையா? ஸோ அப்போது வாட் இஸ் டு பி இன்வெஸ்டட், amount invested should be equivalent to what amount? Amount invested should be equivalent to capital gain. அந்த ஒரு பர்டிகுலர் ட்ரான்ஸ்ஃபரில் எவ்வளோ கேபிட்டல் கெயின் இருந்துச்சோ அந்த கேபிட்டல் கெயின் அளவுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டைம் லிமிட்னு ஒன்று இருக்கணும்ல. யார் வேணால் எப்போ வேணால் வாங்கி எப்போ வேணால் விற்கிற மாதிரி இருக்க முடியாது. கரெக்டாக? ஸோ டைம் லிமிட் என்ன? டைம் லிமிட்டு, ஸோ டைம் லிமிட்டை நான் ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். ஓகேவா? ஒன்று வந்து பர்ச்சேஸ், இன்னொன்று வந்து கன்ஸ்ட்ரக்ட். ஓகேவா? ஒருவேளை பர்ச்சேஸாக இருந்துச்சுன்னா வித்தின் 1 year பிஃபோர் ஆர் 2 years ஆஃப்டர் த டேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர். என்ன சொன்னேன்? வித்தின் 1 year பிஃபோர் or 2 years after the date of transfer. ஓகேவா? இதுவே இல்லை கன்ஸ்ட்ரக்டாக இருந்துச்சு, நான் வந்து வாங்கலை கட்டுறேன் அப்படின்னா கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அது எப்போதுக்குள்ளே? 3 வருஷத்துக்குள்ளே. கம்ப்ளீட் வித்தின் 3 years from the capital gain, 3 years from the date of transfer. ஓகேவா? ஸோ இதுக்கு நடுவில் ஒரு கேப் இருக்கும்ல, அந்த கேப்புக்கு நடுவில் 31st March வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? லெட்டர்ஸே நான் வந்து 20ஆம் தேதி தான், மார்ச் 20ஆம் தேதி தான் நான் வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். 10 நாள் என்னால் ஒரு வீடு பார்த்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எல்லாம் பண்ண முடியாது. நடுவில் ஐ ஹேவ் 31st March வரைக்கும் இருக்கிறதுக்கு நான் டேக்ஸ் கட்டி ஆகணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் என்ன பண்ணுறது? அதுக்கும் ஒரு ரெமெடி வச்சுருக்கோம். என்ன ரெமெடி? ஸோ இஃப் the amount is not invested in asset, எழுதிக்கோங்க. If the amount is not invested in the asset within the due date, within the due date of filing return, அந்த கேஸில் என்ன பண்ணுவோம்? தென் on such case invest such amount under CGAS, capital gain account scheme. ஓகேவா? CGAS until utilize. அது எப்போ வரைக்கும் வீடு கட்ட எடுக்க போகிறீங்களோ இல்லை வீடு வாங்க யூஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் இங்கே தான் இருக்கணும். யூட்டிலைஸ். ஃபைனா? ஸோ இப்போ என்னெல்லாம் ஆன்சர் வந்துருச்சு நமக்கு. இதுக்கு யார் எலிஜிபிள், நேச்சர் ஆஃப் அசட் என்ன, அசட் எதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், எதை வாங்கணும், வாங்குகிறோம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்னா எந்த டைம் லிமிட்டுக்குள்ளே பண்ணணும், இதில் எந்த அமௌண்ட் வந்து கேபிட்டல் கெயினுக்கு அப்ளிகபிளோ அந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகேவா? இது போக வி ஹாவ் அனதர் பாயிண்ட். எவ்வளோ வந்து இப்போது மெயின் பாயிண்ட்டு கேபிட்டல் கெயின் எவ்வளோ வரும் அதெல்லாம் ஓகே. அமௌண்ட் ஆஃப் எக்ஸம்ஷன் என்ன அது தெரியணும் இல்லையா? ஸோ அமௌண்ட் ஆஃப் exemption. So amount of exemption will be very simple. Capital gain or amount invested. Capital gain or amount invested or CGAS la போட்டது. ஓகேவா? whichever is least. But maximum exemption is only up to 10 crores. Maximum exemption only up to 10 crores. ஓகேவா? ஃபைன். இப்போ இதுக்கு ஏதாவது லாக்இன் பீரியட் இருக்கா? இவ்வளோ நாளைக்குள்ளே இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், எக்ஸாம்ஷன் வாங்கிட்டு திரும்பி நான் அந்த அசட்டை வாங்கிடலாம்ல. ஸோ அந்த மாதிரி நான் திரும்ப ஒரு வருஷமாக பண்ணி நான் டேக்ஸே கட்டாமல் கூட இருக்கலாம்ல. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா லாக்இன் பீரியட் கொடுத்துருக்காங்க. ஸோ
இந்த மாதிரி நடந்து கொஞ்ச நாளைக்கு நீங்கள் அந்த அசட் விற்கக்கூடாது. அது எத்தனை நாளைக்கு அப்படின்னா 3 years from the date of construction or acquisition. 3 years from the date of construction or acquisition. Fine. Next, last point, consequences of transfer. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க 3 வருஷத்துக்குள்ளே பண்ணக்கூடாது, நான் பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுறது? அதுவே கான்சிக்வன்சஸ் இருக்கும். கரெக்டாக? ஸோ கான்சிக்வன்சஸ் if the asset is transferred within 3 years or you haven't deposit the amount in CGS. CGSலேருந்து எடுத்து மிஸ்யூட்டிலைசேஷன், ராங் யூட்டிலைசேஷன் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த கேஸ்லலாம் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து டேக்ஸ் கட்டுற மாதிரி வரும். ஓகேவா? இஃப் நியூ அசட் எழுத மாட்டேங்குது. If the new asset is transferred within 3 years, then entire exemption claimed will be reduced from COA, that is cost of acquisition. ஏன் அப்படி பண்ணுறாங்க? உங்கள் காஸ்ட் கம்மியாகிடுச்சுன்னா ப்ராஃபிட் அதிகமாகும். ஸோ அடுத்த வாட்டி கேபிட்டல் கெயின் வந்து ஜாஸ்தியாக வரும் காம்படிஷன். கரெக்டாக? ஸோ காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஆஃப் நியூ அசட்லேருந்து அந்த அமௌண்ட்டை வந்து மைனஸ் பண்ணுவோம் ஆஃப் நியூ அசட் computing CG. ஓகேவா? ஃபைன். என்ன சொல்ல வராங்க? 3 வருஷத்துக்கு நீ அந்த அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. அதையும் மீதி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன்னா நீ பண்ணிக்கோ, ஒன்றும் பண்ண முடியாது. பட் நீ அதுக்கப்புறமா அந்த அசட்டை என்றைக்காச்சும் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் யூஸ் பண்ணுவில்ல, கேபிட்டல் கெயின் கால்குலேட் பண்ண, அப்போது அந்த மாதிரி நீ பண்ணும்போது நீ எவ்வளோ அமௌண்ட் கிளைம் பண்ணிட்டு அப்புறமா என்னை ஏமாத்தினே அவ்வளோ அமௌண்ட்டை உனக்கு நான் வந்து ரிமூவ் பண்ணிவிடுவேன் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனில். எக்ஸாம்பிள், 10 crores ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு, அதை நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் 12 crores. இப்போ கேபிட்டல் கெயின் எவ்வளோ? 2 crores. நான் என்ன சொல்கிறேன்னா 2 crore வந்து ஒரு பில்டிங் வாங்குறேன் அப்படின்னு சொல்கிறேன். எப்போது? 2023. 2024 நான் இந்த பில்டிங்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். லாக்இன் பீரியட் என்னது? 2026 வரைக்கும் யூ ஷுட் ஹவ் நாட் சோல்டு. தான் லாக்இன் பீரியட். பட் இந்த லாக்இனுக்கு முன்னாடி நீ கவர்மெண்ட்டை ப்ரீச் பண்ணிட்ட, சேல் பண்ணிட்ட. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நீ ஒரு சேல் பண்ணிட்ட. இப்போ என்ன ஆகும்னா ஆக்சுவலி இதோட காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் என்னது? 2 crores. பட் கவர்மெண்ட் என்ன சொல்லும் அப்படின்னா, லெட்ஸ் இதை வந்து ஒரு எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்கியிருக்கீங்க அப்படின்னு காமிச்சிக்கிங்களோ அதுலேருந்து இந்த 2 crores மைனஸ் பண்ணிடும். ஸோ திஸ் வில் பிகம் யுவர் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். அப்போது லெட்டஸ்ட் இந்த அசட் நீங்கள் ஒரு 10 கோடிக்கு சேல் பண்ணிட்டீங்கன்னா சிஜி எவ்வளோ வருது? சிஜி வில் பி 10 crores. அப்படியே இதுக்கு மேலே 20% டேக்ஸ் கட்டுவீங்க. கரெக்டாக? ஸோ திஸ் இஸ் த இம்ப்ளிகேஷன். இஃப் யூ ப்ரீச் த கவர்மெண்ட் will breach you. சிம்பிள். ஃபைனா? ஸோ திஸ் வாஸ் ஆல் அபவுட் செக்ஷன் 54. ஒரு